ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி மஞ்சரியை போட்டு தாக்குன்னு தாக்கி எல்லாருமே வச்சு செஞ்சிட்டாங்க. நல்ல வேலை லாஸ்ட்டாக வந்து பவித்ராவுக்கும் ஆனந்திக்கும் கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்தை தட்டி கேட்கணும்னு தோண ஒரு விஷயத்தால் அவங்க தப்பிச்சாங்க. இல்லைனா எல்லாருமே போட்டு மொத்துன்னு மொத்திட்டாங்க. அவங்க செஞ்சாங்க தான், இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி போன வாரம் தப்பு பண்ணாங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கி இந்த வாரங்கள் அவங்க எடுத்து வச்ச விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கரெக்டான விஷயங்கள் தான். ஃபுட்டை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொன்னாங்க. இதில் வந்து அவங்க சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கலாமே. கேப்டன் ஏன் வந்து அதை மறுக்கிறாரு தெரியல. அதே மாதிரி ஏன் வந்து அருணுக்கு திரும்ப வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இவருக்கு ஒரு பிரச்சனை அருண் பொங்குறதும், அருணுக்கு ஒரு பிரச்சனைனா தீபக் பொங்குறதும். ஆட்டோட்டா இப்போ இதில் இவங்க 2 பேருக்கும் பிரச்சனைனா ஒரு பக்கம் ஜாக்லின் பொங்குறாங்க. ஏன் ஜாக்லின் பிரச்சனை சௌந்தர்யா பொங்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஜெஃப்ரி பொங்குறாரு. அங்கேருந்து அஞ்சிதா பொங்குறாங்க. திடீர்னு பார்த்தா சிவகுமார் பொங்குறாங்க. இதில் வேறு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா நாங்கள் கிச்சன் வந்து சாப்பிட்றதே கிடையாது தெரியுங்களா? உங்களை யார் சாப்பிட வேணான்னு சொன்னது? நீங்களாம் நல்ல பேர் வாங்குறதுக்கு சாப்பிடாம வந்தால் அதுக்கு யார் காரணம்? இப்போ வந்துட்டு கதறி அழுகுறாங்க மஞ்சரி. அப்போ பவித்ரா சூப்பராக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சாப்பிட வேணான்னு சொன்னது யார்? நம்ம சொன்னோமா? அது ஏன் இங்கே வந்து சபையில் வந்து சொல்கிறாங்க? அதுவும் இல்லாமல் என்ன வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பேம்பர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எங்களை ஏன் நீங்கள் தாங்குறீங்கன்னு கேட்குறேன். நாங்களே தாங்கிறதுக்கு குழந்தையாண்ணா? நீங்கள் வந்து எங்களை கூப்பிடலாம், நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோமா? நீங்களாம் வந்து ஒரு விஷயத்தை செய்வீங்களா? அப்புறம் நீங்களாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும் போது நாங்கள் அதை செய்யலைன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நாங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்றதுனால நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை நாங்கள் செய்யணுன்றது என்ன கட்டாயம் அப்படின்னு செம்மையாக சூப்பராக பேசுகிறாங்க பவித்ரா. திடீர்னு அவங்களுக்கு வந்து ஞான உதயம் வந்து நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தா அவ்வளோதான், ஆஃப் ஆயிடுறாங்க. இங்கே வந்து மஞ்சரி என்ன அழுது சொல்கிறாங்கன்னா, நான் வந்து நார்மலாகவே என்னோடய டோன் சவுண்டாக தான் இருக்கும். அங்கே வந்து என்னோடய டோன் உண்மையிலே சவுண்டாக தான் வந்துச்சு. நான் அக்ரெஷனாக தான் பண்ணேன். அது என் மேலே தான் தப்பு. பட் அங்கே வந்துட்டு அருணும் வந்து அவ்வளோ அக்ரெஷனாக பேசுகிறாரு, அவரும் ட்ரிகர் ஆகி பேசுகிறாரு. ஆனால் அங்கே வந்து என்ன தான் வந்து அதட்டுறாரு தீபக் தவிர, ஏன் அருணை கேட்கவே மாட்டுறாரு? கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வரும்ல. அதே மாதிரி என்னோடய வாய்ஸ் நார்மலாக ஒரு ரூமுக்குள்ளேயே சவுண்டாக தான் இருக்கும். இன்னுமே சண்டை போடும்போது இன்னும் அதிகப்படியாக தான் இருக்கும். அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். நான் உண்மையிலே அப்படி தான், அதை நான் என்னால் மாற்ற முடியல. ஆனால் அவரோட சவுண்டு வருது இல்லை, அவரும் என்னை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு, கோவப்படுத்துகிற பேசுகிறாரு. ஆனால் எனக்கு மட்டும் தான் அட்வைஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி காமாக பேசுங்க, கோவமாக பேசாதீங்கன்னு. ஏன் அவரை யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி மன குமுறல் அப்படி வெடிக்கிறாங்க. பாவமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி தான் வந்து ஓவராக பண்ணி ராணுவம் வந்து டபால் தூக்கி மேலே உட்கார வச்சாங்க. இப்படி தான் முத்துக்குமரனையும் தூக்கி உட்கார வச்சாங்க. அதே மாதிரி மஞ்சரியும் தூக்கி உட்கார வைக்க போகிறாங்களோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் போதும். இந்த மாதிரி வந்து ஒருத்தங்களை வந்து 4-5 பேர் சேர்ந்து டார்கெட் பண்ணி அவங்கள தூக்கி மேலே உட்கார வச்சு போதும். இதுக்கப்புறமா தான் அவங்கவுங்க கேமை விளையாண்டு அவங்கவுங்க மேலே வந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்குன்றது என்னோடய கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். காலையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் லைவ் பார்த்துருப்பீங்க, இல்லை நம்மளோட வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு கோடி நன்றி நான் தெரிவிப்பேன். அதேமாதிரி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் மிதப்பேன். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.